தாய் எண்ணுறவருக்கு தாயாயிருக்கிறார், தந்தையின் பாசத்துக்கு அழுகிறவருக்கு அவர் தந்தையாயிருக்கிறார், நண்பர் என்ற பாசத்துக்கு நண்பனாயிருக்கிறார், சிநேகிதன் என்ற பாசத்துக்கு அவர் நல்ல ஒரு சிநேகிதனாயிருக்கிறார், மீட்பன் என்ற பாசத்துக்கு அவர் நல்ல ஒரு மீட்பனாயிருக்கிறார், மீட்பன் என்ற பாசத்துக்கு அவர் நல்ல மீட்பனாயிருக்கிறார். யாருக்கெல்லாம் என்னென்ன பாச பற்றாக்குறை இருக்கோ அந்த பாசத்துக்கு அவரே பாசமாயிருக்கிறார், பாசத்தின் வேறாயிருக்கிறார். இன்னைக்கு இதோ அவருடைய கைகள் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை, ரட்சிக்கிறது அவருடைய கரங்கள் என்று ஏசாயா புஸ்தகம் 59 1 நமக்கு ஆழமான சத்தியத்தை கொடுக்கிறது. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு நிச்சயமாக அவருடைய கைகள் தான். ஏன்னு சொன்ன அவருடைய கரத்தின் கிரியை வெளிப்படுகிறது, அங்கே ரட்சிப்பு உண்டாகும். ஆகார் அழுதாள், அழுத உடனே அவர் கரத்தை நீட்டி, ஏன் அழுகிற, அழாதே. அந்த கரம் அங்கே ஆகாரை தொடுகிறது. அல்லாது என்று சொல்றது ஒரு வார்த்தை அங்கே ரட்சிக்கிறது, பாதை காட்டப்படுகிறது. அந்த பாசான் தேசத்திலேயே அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. ரட்சிப்பு அவருடைய கரத்துல தான் இருக்கிறது. அவருடைய கைகள் குறுகி போகவும் இல்லை. இந்த இடத்துல நாங்க கூப்பிடும் போது அவருடைய செவிகள் மந்தமாக வேண்டிய தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். நிச்சயமா அவருடைய கரங்கள் தான் நமக்கு நீட்டப்பட்டிருக்கு. அந்த கரம் ரட்சிக்கதை கொண்டு வருகிறது. யாரெல்லாம் அவரோட வேதனையில, கண்ணீர் பாதையில, துக்கத்துல, துயரத்துல கூப்பிடும் வழியில அவருடைய கரம் அவங்க அணைக்கிறது, ஆறுதல் படுத்துறது. அந்த கரத்தின் அதைத்தான் தாவீது சொல்லுவாங்க, நம்முடைய கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீர், நம்முடைய கரத்தின் கிரியையை உறுதிப்படுத்துவீராக. அப்படியாக அவருடைய கரம் எங்களுக்காக நீட்டப்பட்டு கொண்டே இருக்கு. அந்த வலது கரம் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்னு சொல்றாரு. உங்களுக்கு யுத்தம் செய்யறேன்னு சொல்லி யாத்திராம் 14:14 சொல்லுறாங்க. அந்த யுத்தம் செய்யறது அவருடைய கரம். ஆமென். அந்த வலது கரத்தை நீட்டி எங்களை அணைக்கிறதும் ஆதரிக்கிறதும் நம்முடைய தகப்பன். இனிமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்பாடுகளோடு வெளிச்சத்தை கொடுத்தார், எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அடியாள் சகோதரிக்கு ஆசீர்வாதமா இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் சத்தியத்தில் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஆவியானவர் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவார், நிச்சயமாக பேசுவார் என்று அவர் பேசும் தெய்வம். அந்த பேசுகிற தெய்வம் பேசட்டும். எங்கள் வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் வெறுமே திரும்பாத வார்த்தைகள், வெளியே செய்து பலனை கொடுக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஆமென். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருகிறேன். உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள். இந்த நாளும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் ஜெபித்து துதித்து தோட வார்த்தைக்குள்ள கடன் சொல்வோம். 33 நமக்கு ஆழமாக சொல்லுகிறது. அப்ப சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாங்க அப்ப நாங்க ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அந்த காரியம் எத்தகையதா காரியமா இருக்க வேண்டும், அது தேவனுக்கு பிரியமுள்ள காரியமா இருக்கும், தேவனுக்கு சித்தமானது கேட்கணும், தேவன் விரும்புற காரியமா இருக்கணும். தேவன் விரும்பாத அற்றுவிருக்கிற காரியங்களை நாங்கள் நிர்ணயித்து மாம்ச பலவீனத்தில் நாங்கள் விழுந்து விட்டு இப்பவும் அதே பால் குடிக்கிற உபதேசத்தில் நாங்கள் இருந்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே என்ன செய்ய வளர்ச்சியாக இருக்க முடியாது. அது ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லவும் முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்யறதுக்கு தேவன் சித்தம் எதுவோ, தேவன் எது எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்து சொந்தம் கொண்டாடி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க, அதை அனுபவமாக்கி கொள்ள, மற்றவர்களுக்கு அது சாட்சியாய் மாற, நாங்கள் ஒரு நிரூபங்கள் என்று அவர்கள் அந்த வார்த்தைக்கூடாக எங்களை பார்க்கும்போது படித்து கொள்ள, புரிந்து கொள்ள, நடந்து கொள்ள நாங்கள் ஒரு முன்மாதிரி அடிச்சுவடை வைத்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லாமலே அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள எங்களை காணும் போது பிரதிபலிக்குமா இருந்தால், அந்த நிர்ணயித்த காரியம், நடந்து முடிச்ச காரியம், செய்து முடிச்சவர் கர்த்தர், அந்த பாதைகள் அவரே பிரகாசிக்க செய்தார். அந்த வார்த்தையை கொடுத்து எங்களை அலங்கரிச்சு அவருடைய வெளிச்சமே அங்கே பிரகாசிச்சது. அதுதான் உண்மை பிரியமானவர்களே. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்ப்போம் என்று சொன்னால் உம்முடைய பாதைகளில் அப்ப நாங்க நிர்ணயித்த காரியம் என்ன செய்யுமாம், நிலைவரப்படும், அது மாறாது. ஏனென்று சொன்ன வாக்கினால் சொன்னதை அவர் கரங்களினால் செய்கிற தேவர், அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவர். அப்ப அவர் என்ன செய்தார்னா அவருக்கு பிரியமான காரியத்தை நாங்க கேட்டு விட்டார், என்னுடைய நாமத்தினால நாங்கள் கேட்டு விட்டார், நான் அவருடைய நாமத்தினால் அதை எங்களுக்கு அப்ப தருவாரை நாங்க நிர்ணயித்து விட்டார், அது என்ன செய்வோம், நமக்கு நிலைவரப்படும்.
அது நிலைவரப்படும். அடுத்தது அந்த பாதைகள் எல்லாம் என்ன செய்வான், அப்படியே வெளிச்சம் அந்த பாதைகள்ல அப்படியே பாதைகள்ல வெளிச்சம் பிரகாசிக்க. அது வெளிச்சமா பிரகாசிக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னார், அலங்கரிச்சு விட்டார் தேவன். அலங்கரித்து விட்டார், அலங்கரித்து விட்டார். அப்படிப்பட்ட அலங்காரம் பரிசுத்தம் சாந்தமும் அந்த அலங்கார அமைதியும் அந்த பரிசுத்த அலங்காரத்தினால அலங்கரித்து விட்டார். அதனால் அந்த பரிசுத்த அலங்காரம் எப்படி வெளிப்படுது என்று சொன்னார், வெளிச்சமாக வெளிச்சமாக பிரகாசிக்குது. அப்ப இந்த நித்திய வெளிச்சத்துல வெளிச்சம் பிரகாசிக்குது என்று சொன்னால் வார்த்தையின் வெளிச்சம், அந்த வார்த்தையின் வெளிச்சத்துல வார்த்தையானவர் அவர், ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது ஜோவான் 1 சொல்லுகிறது. அந்த வார்த்தையானவர் தான் அவசமான எங்களுக்குள்ளே வாசம் பண்ணார். அப்ப அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே கிரியாய் வெளிப்படும் போது அது கிருபை கொடுத்தவர் கர்த்தர். அப்ப எங்களுக்கு அந்த பாதை என்ன செய்வான், வெளிச்சமாய். அதான் சங்கீதக்காரர் சொல்வார், 119 சங்கீதம் 105 சொல்லுவது, அங்க என்னவா, என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அவருடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். இப்ப பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, பாதைகளை சுவைப்படுத்தி பிரகாசிக்க செய்யறது அவருடைய வார்த்தை. வார்த்தையானவர் தான் அங்கே கிரிய செய்கிறார். வார்த்தையானவர் யாரு, எஸ் இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்ப்போமா, எப்படிப்பட்ட அலங்காரத்தை பெற்றுக் கொண்டார்கள் சொன்னால், எங்கள் பரிசுத்த வேதாமத்தில இருக்கிற அத்தனை பாத்திரங்கள் அவருடைய பரிசுத்தத்தால, அவருடைய வார்த்தையினால, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தினால அதை நிலைந்துபடுத்தி அவர்களை அலங்கரிச்சு ஒரு அலங்காரமான கிரீடமாக வெளிப்பட வைக்கிறார். அதைத்தான் ஏசாயா புஸ்தகம் சொல்லப்படுது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ இருப்பாய் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுங்க. அப்ப நீ அது ஏசாயா புஸ்தகம் 62 அங்கே 3 இப்படி சொல்கிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும். அப்ப அலங்கரிச்சது யாரு, கர்த்தரா இயேசு கிறிஸ்து. எப்படி அலங்கரிச்சார், வார்த்தையை தந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து உறவை வலுப்படுத்தி தன் சாயலை எங்களுக்குள்ள வெளிப்படுத்தி அந்த சாயல் மகிமையை பிரசன்னமாகி அந்த பிரசன்னத்துல அவர் என்ன செய்யறார், உறவாடி அவர் எங்களை என்ன செய்யறார், மகிமை தேவன் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வெளிப்பட்டதுனால அந்த வெளிச்சம் தான் அலங்காரமா இருக்கு. அப்ப எங்கள் பாதைகள் எப்படி இருக்குது, வெளிச்சமா இருக்கிறது, பிரகாசிக்க செய்கிறது எங்கள் பாதைகளை அவர் சுவைப்படுத்தி. அப்ப இங்க பாப்போம்னு சொன்னா, அப்ப வார்த்தை சொல்லுறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவையை செவ்வையாக்கும், நான் உனக்கு முன்னே. அப்ப இந்த உலகத்தின் பாதைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, கோணலாகத்தான் இருக்கிறது. பள்ளம் இருக்கிறது, மேடு இருக்கிறது, கல் இருக்கிறது, முள் இருக்கிறது, வார்த்தையின் சொல் இருக்கிறது, எங்களை காயப்படுத்துற காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனா அவர் அப்ப சொல்ற, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை செவ்வையா. அப்ப செவ்வையாக்கின பாதையில நின்று இருக்கும் வெளிச்சம் பிரகாசிக்கும். பிரகாசிக்க செய்யற அந்த வெளிச்சம் எப்படி எதை பிரகாசிக்கும், நம்முடைய பாதைகளை. அப்ப அவங்களுடைய பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகள், அவர் நிர்ணயித்த வழிகள், அவர் நிர்ணயித்த வழி, அவர் எங்களுக்கு சொல்லித் தந்த வழிகள், அவர் தன் விழிகளை வைத்து எங்களுக்கு சொல்லித்தர வழிகள் தான் எங்கள் பாதைகளாயிருக்கு. அப்ப அந்த பாதைகள்ல இருள் இல்ல, வெளிச்சம் இருக்குது. ஒருவேளை நாங்க சில பாதைகளை கடந்து செல்லுகிறோம், அந்த பாதைகள் எப்படி இருக்கிறது, இருளான பாதைகளா இருக்கிறது. எப்படி அதை சந்திக்கிறோம், அதை சந்தித்த விடதான் உணர்கிறோம், அப்பா இவ்வளவு இந்த பாதைகளை அனுமதி யோபுக்கு அனுமதித்தார் ஆண்டவர். கர்த்தர் சாத்தானுக்கு அந்த பாதையை அனுமதிக்கிறார், திறந்தே கொடுக்கிறார். ஏன்னா யோபுக்கு சுற்றிலும் வேலி அடைத்தார். அவனை சுற்றி, அவன் வீட்டை சுற்றி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைச்சு வச்ச தகப்பன். அங்கே கர்த்தர் என்ன செய்யற, சாத்தான் கேட்கிறான், நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ. அப்ப வேலி அடைச்சு பாதுகாப்பு அலங்கரிச்சு வச்சிருக்கிற தகப்பன் யாரை, ஜோவுக்கு உண்டான எல்லாவற்றையும். இதை சாத்தான் கண்டு அவன் சொல்றான், நீர் ஒருக்கா என்ன செய்யும், அப்ப ஒருக்கா நீர் இதை செய்யாம விடும், அடைக்காம விடும். அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். அப்போதுதான் அப்பா என்ன செய்யறார், அவன் கையில ஒரு பூசை ஒப்பு கொடுக்கிற சாத்தான் சோதிக்கும்படியாக என்ன செய்யறார், ஒப்பு கொடுக்கிற. ஏன், தன்னுடைய சாயல் அவன்
இப்ப இருக்கிற விட இரட்டந்தனையான பலனை கொடுத்து அவனை அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிக்கணும். அப்பா சித்தம் கொண்டார், அப்பா சித்தம் கொண்டார், அப்பா அவர் பாதையை அறிஞ்சார், அவன் நினைவுகளை அறிஞ்சார். அதனால என்ன செய்யறார்? அனுமதித்து கொடுத்தார். அப்ப யோபு எப்படி அலங்கரிச்சார்? உபத்திரவத்தின் கோய்க்குள்ள அங்கே அவனை அலங்கரி உபத்திரவம் கோய்க்குள்ளே அங்கே தள்ளப்படுகிறான் யோபு. எல்லாவற்றையும் விளக்குறான். அது உங்களுக்கு எல்லாமே நன்றாய் தெரியும். அவன் என்ன செய்யறான்? சொத்தை இழக்கிறான், சுகத்தை இழக்கிறான், எல்லாவற்றையும் இழந்தாலும் சில மனைவி கூட என்ன செய்கிறாள்? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும், நீர் எவ்வளவுத்துக்கு உத்தமனா இருப்பீர், இன்னும் உம்முடைய உத்தமத்துல உறுதியாய் இருப்பீரோ என்று சொல்லி யோபுவின் புஸ்தகம் 2 9 வசனத்துல மனைவி கூட சொல்ல அவ சொல்லுறான், நீ பைத்தியக்காரி போல பேசுகிற. ஏனென்று சொன்னா, தேவன் கையில் நாங்க நன்மையை பெற்றிருக்கிறோம், தீமையை பேச வேண்டாம், தீமையை பெற வேண்டாமோ? அவரிடத்துல இருந்து நாங்க நன்மையை பெற்று நாங்க தீமையை பெறும் என்று சொன்னார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப யோபு பாருங்க, யோபு குறிச்சு ஏற்கனவே முடிவு சொல்லப்பட்டு அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்ல. அப்ப இவ்வளவு இழந்தும் அவனுடைய பாதை எப்படி இருக்கு? அலங்காரமான அவனுடைய பாதை அலங்காரமா இருக்கு. ஆனா அலங்கோலப்பட்டது எது? அவனுடைய இந்த உலக வாழ்க்கை. அவனுக்கு கொடுத்த வாழ்க்கை அலங்கோலமானாலும் அவள் எப்ப ஏன் அலங்கோலமாக்கினடா? அதை விட இரட்டந்தனையான அலங்காரத்துல அவளை அலங்கரிக்க தேவன் திட்டம் போட்டதுனால, தேவன் சித்தம் கொண்டதுனால தான், தேவன் அனுமதித்ததுனாலதான் இந்த உபத்திரவம் கோயில அவனை அலங்கரிக்க தேவன் சித்தம் கொண்டான். அப்படியாக அவன் என்ன செய்கிறான்? உபத்திரவம் கோயில அவன் அலங்கரிக்கப்படுகிறான். இன்னும் இவ்வளவு துன்பம் வந்தால் அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய தோல் முதலான அழுகினாலும் அதை என்ன செய்யறான்? கொடிய பருக்களால் அவன் பாதிக்கப்பட்டாலும் அவன் என்ன செய்யறான்? பாவம் செய்யவில்லை. குறை சொல்ல நாங்கள் என்றா எத்தனையோ குறை சொல்லியிருப்போம், எத்தனையோ விதமான டாக்டர் சந்திச்சிருப்போம், எத்தனையோ விதமான என்ன செய்யறோம்? மருந்து மாத்திரைகளை ஆயுள் நாடி இருப்போம், அந்த வேதத்தை நாடி இருப்போம், இந்த மொழியை நாடி இருப்போம். ஆனா யோபு இல்லை. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கே ஸ்தோத்திரம். அலங்காரம் கொண்டவன் அலங்காரமான மற்றவர் அலங்கரிக்குமான வார்த்தையைத்தான் அங்கே வெளிப்பட, மற்றொரு விசுவாச தட்டி விசுவாச அலங்காரத்தை கொடுக்கும் வார்த்தைகளை அங்கே வெளிப்படுத்துகிறார் யோபு. பாருங்க, யோபு வெளிப்படுத்துற வார்த்தைகள் பாருங்க. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்ப பொன்னா விளங்குறேன்னு சொன்னா எப்படிப்பட்ட அலங்காரம் பாருங்க. பொண்ணுக்குள்ளே இங்கே இப்ப பார்த்தேன்னு சொன்னா கலப்படம் இருக்கு. அப்ப என்ன செய்யறாரு? அந்த தட்டான் அதை உருக்குறாரு, அதுக்கேற்ற அக்கினிக்குள்ள போட்டு அதை உருக்கி அந்த களிம்பெல்லாம் நீக்கி அதுக்கு பிறகு ஒரு ஒரு காப்பாகவோ, ஒரு மோதிரமாகவோ, ஒரு வளையலாகவோ, தங்க சங்கிலியாகவோ என்ன செய்யறான்? ஜொலிக்க வச்சு அங்கே ஜனங்கள் வாங்கும்படியாக செய்து அங்கே அது அலங்காரமான பொருளாய் அங்கே என்ன செய்து கடையை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. ஒரு உலக பொருளுக்கே இவ்வளவு மதிப்பான, அழிந்து போற இந்த பொண்ணுக்கே இவ்வளவு அலங்காரமா இருக்குமாண்டா, இவ்வளவு அப்ப அலங்கரிக்கத்தக்க அந்த என்ன செய்யறது ப்ரோசஸ் இருக்குமா இருந்தா நிச்சயமாக நம்முடைய விசுவாசம், நம்முடைய அவர் மேல் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த நம்பிக்கை, அந்த பாதை, அந்த அவர் கொடுத்த வெளிச்சத்தின் வார்த்தைகளை எவ்வளவாய் அலங்கரிக்கப்படுகிறது, எவ்வளவாய் எங்களை அலங்கரிக்கப்படும். அழியாத இந்த வாழ்க்கைய, அழியாத இந்த அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக இன்னையும் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த உண்மை உள்ள வாழ்க்கைக்கு நாங்கள் உண்மை உள்ள பாத்திரமாய் இன்னும் உண்மையாயோட இவ்வளவா எங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்ப பாருங்கள், இங்கே யோபு அலங்கரிச்சார் தேவன். எப்படி அலங்கரித்தார்? சிநேகிதர் அனுப்புகிறார். சிநேகிதர் போய் என்ன செய்ய ஆறுதல் சொன்ன சிநேகிதர் ஆறுதல் சொல்லுவோம் என்று சொல்லித்தான் போனார்கள். ஆனால் சூழ்நிலையை பார்த்து என்ன செய்தார்கள்? அவர்களே பரிதவித்து போய் அவனை வேதனைப்படுத்தினார், குற்றங்குறை சொன்னார்கள். ஆனால் யோபுவோ பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்ப அலங்கரிக்கிற மனுஷனுடைய வாயில இருந்து அவர் அலங்கரிக்க வேண்டும். அவிசுவாசான வார்த்தை அவனுக்குள்ள போடாதபடிக்கு தேவன் வாயை காத்துக்கொண்டு, அப்ப எங்களோட வாயினால என்ன செய்துவிடும்? எங்கள் என்ன செய்ய அதான் அழகான வாக்கை நாங்கள் என்ன செய்துவிடும்? அலங்கோலமாக்கி விடுவோம்.
வேண்டாத வார்த்தைகளை பேசி என்ன செய்தோம்? முறுமுறுத்து புண்படுத்தி என்ன செய்தோம்? நாங்களே எங்களை பின்மாற்ற நிலைக்குள்ளே சென்று விடும். ஆனா ஜோபு தேவனை பற்றி குறை சொல்லல, பாவம் செய்யல, தேவனுக்கு சோத்திரம் சொல்லிக்கொண்டு அவன் உறுதியாயிருந்தான். உறுதியாயிருந்தான். தேவனை சகலம் செய்ய வல்லவர், நீர் செய்ய நேத்து ஒரு நாள் தடைப்படாது என்று சொல்லி யோபு 42:2 சொன்னபடி அப்படியாக தேவன் சகலம் செய்ய வல்லவரிடத்துல அவன் அந்த வல்லமையை பெற்று அலங்காரமாக்கினார் தேவன். யோபு 42:10 அவன் முன்னிலையை காற்று அவனுடைய பின்னிலைமையை ரெட்டந்தனியாக்கத்தை ஆசீர்வதித்து இதெல்லாம் சொத்திழந்தான். அந்த சொத்தை ரெட்டந்தனியா கொடுத்தார். சுகத்திழந்தான். அந்த சுக பலன் ஆரோக்கியம் தீக்க ஆயுசே கொடுத்து, அதாவது ஜோபு எப்படியாக வாழ்ந்தான்னு சொன்னால் நிச்சயமாக அவன் 4 தலைமுறையையும் கண்டு கொண்டான். 4 தலைமுறை. அப்ப தீக்க ஆயுசு என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். நாங்கள் நீதிமொழி 9 வாசித்தோம். அப்ப அவரால் ஆயுசு நாட்கள் பெருகிச்சு ஜோபுக்கு. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசிக்கின்றேன். அங்கே 42 அங்கே 16 இதற்கு பின்பு ஜோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹல்லேலூயா. பூர்ண வயது என்பது 1000 வருஷம் வாழ்ந்தது அல்ல. அதல்ல பிரியமானவர்களே. பூரண வயது என்றது அவன் எல்லா ஆசீர்வாதங்களால், தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்த ஒரு மனுஷன். தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்த வாழ்க்கை ஜீவியத்தினுடைய பூரணம்தான் அந்த பூரண வருஷங்கள். நாங்க நினைக்கிறோம் இந்த உலக பிரகான ஆசீர்வாதம் இருந்து விட்டால் அது பூரணம். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் கொப்பாட்ட பிள்ளைகளை கண்டு விட்டால் அது பூரணம். உலகத்தவன் தான் சொல்லுவான். ஆவிக்குரியவன் அதை சொல்ல முடியாது. அப்படி பார்க்கவும் கூடாது. அப்ப பூரணமான வயது, பூரணமான ஆசீர்வாதம் என்பது அவருடைய சித்தம் செய்து, அவர் சத்தம் கேட்டு, அவருக்கு பயந்து, அவருக்கேற்ற பிள்ளையாய் அங்க ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து முடிக்கிறதே அந்த அவர் நியமித்த ஓட்டத்துல ஓடி முடிக்கிறது தான் அந்த பூரணமான வருஷம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ள அலங்கரிக்கிறது அவர் யோபுவை அலங்கரிச்சார், அலங்காரமாக்கினார். அலங்கரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இதையெல்லாம் இழந்தோணும், அதையெல்லாம் ரெட்டந்தனியா பெற்று ஆசீர்வாதத்தை பாத்திரமாக விளங்கினார். அதே போலதான் உங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு பாத்திரம் யோசேப்பு எவ்வளவோ தாய் தன்னுடைய உலக தகப்பனால் இவ்வளவாய் விசேஷித்தவன் என்று அவர் அந்த விசேஷத்தை அங்கேயே கொடுத்து அலங்கரித்தாள். பலவர்ண அங்கேயே கொடுத்து அந்த தகப்பன் தன் பாசத்தை எல்லாம் தான் விரும்பின அங்கே அவர்கள் ராகேலுக்கு மூடாக அங்கே பெற்ற மகன், தான் விரும்பின பெண்ணின் மகன் தனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்று சொல்லி அவனை விசேஷித்த மகனாய் தகப்பன் விசேஷித்த அன்பு கொடுத்து அவனை பாதுகாத்தாலும் அங்கே பரம தகப்பன் அவரை அலங்கரிக்க விரும்பினார், அலங்கரிக்க சித்தம் கொண்டார், அலங்கார கிரீடமாய் மாற்றினார். எப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அவர் என்ன செய்கிறார்? சொந்த சகோதரங்களால் வெறுக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். அங்கே தகப்பன் என்ன செய்தார்? சகோதரங்களை பார்த்து விட்டு வா என்று சொல்லி அவர்கள் அங்கே உணவை கொடுத்து அங்கே அனுப்பும் பொழுது அந்த சகோதரர்கள் சொப்பனக்காரன் வருகிறான். ஏன்? அவர் ஒரு சொப்பனத்தை கண்டுவிட்டார். என்ன? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவது போல என்று சொல்லி அங்கே தேவன் தன் திட்டத்தை வெளிப்படுத்தினார். அவனை அலங்கரிக்க விரும்பினார். அலங்காரமான கிரீடம் வந்தான் என்று சொல்லி அந்த மறைமுகமான திட்டத்தை, தேவ திட்டத்தின் அலங்காரத்தின் வெளிச்சத்தை அங்கே தேவன் அலங்கரிக்க வைத்த உயர்வை வெளிப்படுத்தினார். ஆனால் இவர்களுக்கு அது புரியவில்லை. தானும் தாயும் யாக்கோபு நினைத்து விட்டான். தானும் தாயும் அவனோடு கூட பிற சகோதரர்களும் அவனை வணங்கும்படியாக என்று சொன்னால் தங்களை தாழ்ந்து போகும்படியாக இவனை ஒரு நிலையில உயர்த்தும்படியாக இருந்தாலும் ஆனா தேவன் பெரிய திட்டத்தை யோசேப்புக்கு வைத்து விட்டார். அதை சொற்பனத்துக்கு கூட வெளிப்படுத்தி விட்டார். அந்த சொற்பனை நிறைவேறும் வரைக்கும்
அவன் என்ன செய்யறான்? அலங்காரமாக்கி கொள்ளப்பட்டது, அலங்காரமாக்கி கொண்டிருந்தது. அதாவது குயவன் கையில் ஒரு களிமண் எப்படியாக பிசையப்பட்டு கொண்டிருந்ததோ அப்படியாக அவன் ஏற்ற பதம் வரும்போது அது மண்பாண்டமாகவோ பானையாகவோ சட்டியாகவோ வனைந்து அது விற்பனைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் வரைக்கும் அது எப்படியாக வனையப்பட்டிருக்குதோ அதுல சின்ன கல்லுகளோ முள்ளுகளோ தூசுகளோ இது இருந்தாலும் அது அங்கே என்ன செய்யும்? சரியான உருவம் ஏற்படுத்த விடாது, சரியான உருப்பெற விடாது. அவை எல்லாவற்றையும் நீக்கிறது போலதான் யோசிப்பிடும் வாழ்க்கையிலும் சொந்த சௌரங்களால வெறுக்கப்பட்டு அவனே விற்கப்படுகிறான், குழியில போடப்படுகிறான். குழியில போட்டாலும் போத்திபாருக்கு அங்கே விற்கப்படுகிறார்கள். அந்த வீட்டில போய் பாவம் செய்ய தூண்டி அவனுடைய மனைவி ஏவினாலும் அந்த பாவத்தை உதறி தள்ளி விட்டவனாய் அவன் விலகி ஓடி அங்கே என்ன செய்யறான்? நீதிமான் மேல குற்றம் சுமத்தினாலும் அங்கே தேவன் என்ன செய்யறார்? சிறைச்சாலையில யோசேப்போடு இருந்தார். ஏன்? அவனை அலங்காரமாக்குறதுக்காக, அலங்கரிக்கிறதுக்காக. அப்ப அவனுடைய பாதைகள் வெளிச்சமாகி தேவன் பிரகாசிக்கிறதுக்காகவே இந்த வெளிச்சம் அங்கே சிறைச்சாலையில பிரகாசித்தது. எப்படி அங்கே பாவம் செய்ய தூண்டின அந்த மனைவி, அந்த ராஜாவுடைய மனைவி எதிர்த்து நின்றான். அவன் அந்த பாவம் செய்ய அங்க இடம் கொடுக்கவில்லை. அவனுடைய வழிகள் பிரகாசித்த இது பாவம், இந்த பாவமான இந்த வாழ்க்கைக்குள்ள விழுந்து விடக் கூடாது என்று விலகி ஓடும்படியாக அவருடைய வழிகள் பிரகாசித்தது. அங்கே வெளிச்சம் பிரகாசித்தது, நீதியின் வெளிச்சம் அங்கே உதித்தது. அவன் சிறையிருப்பு இருந்தால் கர்த்தர் நீதியின் வெளிச்சமாய் அங்கே உதித்தார். கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்பும் கர்த்தரோடு இருந்தார். அதனால என்ன செய்யப்படுது? பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு சரியான அர்த்தத்தை கொடுத்து அவன் என்ன செய்யறான்? இவனை போல இந்த ஆவியுடைய ஞான முடியும் ஒருவனும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் யோசிப்பை ஞானத்தால அலங்கரிச்சார், ஞானத்தால அலங்கரிச்சார். அவருடைய பாதை வெளிச்சமாய் பிரகாசித்தது. தேவன் கொடுத்த ஞானம், கர்த்தரு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசிச்சோம் 9:10. நீதிமொழிகள் 9:10. அதே போல இங்கே ஞானம் விளங்கிச்சுது. ஞானத்தால் அலங்கரிச்சார், நற்குணசாலியாய் அலங்கரிச்சார், விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். சொற்பனங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கும் ஒரு வல்லமை ஞானத்தை கொடுத்து வெளிப்பாடுகளை கொடுத்து கர்த்தர் அலங்கரிச்சார். அலங்கரிச்சனுடைய பாதை விசேஷித்த பாதையா இருந்தது. அவர் நிர்ணயித்து நடக்கும், அங்கே நிர்ணயித்தது நடந்தது. அங்கே என்ன செய்தார்? அவன் மனதுல நினைச்சா நான் உயர்வேன், நான் எழும்புவேன், நான் என்ன கர்த்தர் நிமித்துவார் என்ற வாக்கு கொடுத்த வாக்கு மாறாது. அப்போ சொற்பனத்தை வெளிப்படுத்தினவர், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். அந்த வல்லவரிடத்துல வல்லமையான காரியங்கள் உண்டு. அதனால வழிதப்பி போக அண்டம் கொடுக்கவே இல்லை. அவன் வழிகள் எல்லாம் வெளிச்சம் பிரகாசித்தது. அங்கே நீதியின் வெளிச்சம் உதித்ததால என்ன செய்கிறான்? உயர்வை பெற்றான் யோசேப்பு. அதனால அவன் அந்த தேசத்துக்கு, அந்த பார்வோனாகிய தேசத்துக்கு அதிபதியாக அதிபதி எந்த பலவர்ண அங்கேயவர்கள் கிழித்தார்களோ ராஜ உடைய நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன்னுடைய கர்த்தர் ராஜ முடியுமாயிருப்ப என்ற அந்த அலங்காரமான கிரீடத்தை தேவன் கொடுத்து அவனை அலங்கரித்து உயர்த்தினார். பிரியமானவர்கள், அப்ப இப்படிப்பட்ட உயர்வுக்குள்ள யோசிப்பு போறான்னு பாத்தீங்களா? யோசிப்பு நினைத்தானா நான் இப்படிப்பட்ட சிறைப்பிலோ? இல்ல, தேவன் நிர்ணயித்தார், தேவன் திட்டமிட்டார், தேவன் சித்தம் கொண்டார். அப்ப நாங்க நிர்ணயிக்க அவர் அறிவார். அவர் நிர்ணயித்தது எங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து அவர் வாக்கு திட்டமாய் கொடுத்து சொற்பனம் கூடாக, தரிசனங்களுக்கு கூடாக, தீர்க்க கூடாக, வாக்குத்த வார்த்தைகளுக்கு கூட, வெளிப்பாடுகள் கூட தேவன் வெளிப்பட்டு செய்ய நினைச்சது. அந்த செய்ய நினைச்சது தடைபடாமல் அது நமக்கு ஒரு அலங்காரத்தை கொடுத்து எங்களை அலங்காரமாக்கி முன்னிலையில கொண்டு போய் நிறுத்துறதும் ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக அங்கே வெளிப்படுது. பிரியமானோம், அதைத்தான் யோசேப்புக்கு கர்த்தர் செய்தார். அங்கே அலங்காரமாக்கி உயர்த்தி வைத்தார். அங்கே சகோதரர்கள் வந்து அடிபணிந்தார்கள். அந்த 11 நட்சத்திரங்களும் வந்து பணிந்தார்கள். காப்பனும் வந்தார், யாக்கோவும் போய் சென்றார். யாக்கோவு தன் மரணிக்க போற மரணத்தில்தான் மூச்சு விடுப்பு காண முடியாதுன்னு சொன்னார். இல்லையா, ஜீவனுள்ள நாட்களே அவர் தகப்பன் மகனை சந்திக்க கர்த்தர் கிரியை செய்தார். ஏன்னு சொன்னா வெளிச்சம் பிரகாசிச்சது.
எந்த வெளிச்சம் இல்ல, அலங்கரிச்ச வெளிச்சம். அது பதவி உயர்வின் வெளிச்சமா இருந்தது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் வெளிச்சமா இருந்தது. வார்த்தை கிரிய செய்தது என்ற தேவன் தானே அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கான்னு சொல்ல பிரசங்கி 3:11 சொல்லப்படுகிறது. அப்ப நேர்த்தியாய் செய்தாங்க, நேர்த்தியாய் செய்தார். அது தவறே இல்லை. தவற விட அவர் மனுஷன் அல்ல. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அப்ப அவர் செய்து முடிச்சத அங்கே சகோதரங்கள் காண்கிறார்கள். இப்படிப்பட்ட உயர்விலே இருக்கிறார், இப்படிப்பட்ட பதவியில இருக்கிறார், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். யோசேப்பு சாட்சியானார், அலங்காரமாக உயர்த்தி வைத்தார். ஆம் பிரியமான், இப்படிப்பட்ட உயர்வின் அலங்காரம் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாய தெரியுமா? எங்களை இந்த நாட்கள்ல நாங்கள் இந்த காண்ற சூழ்நிலைகள், காண்கின்ற கேட்கின்ற வார்த்தைகள், பார்க்கிற சூழ்நிலைகள், பார்க்கிறது பாதைகள், நடக்கிற பாதைகள், ஒருவேளை எங்களுக்கு அது என்ன செய்யும்? தேவன் அலங்கரிக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமான பாதை நடத்தினப்பா, தெரியாத பாதை தெரியாத மனுஷ மத்தியில நீர் என்னை நடத்துகிறீர் என்று சொல்லி நமக்கு வித்தியாசமா இருக்கலாம் எங்கள் பார்வையில. ஆனா தேவன் என்ன செய்ய அதை அனுமதித்து அதை கூட எங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பம் கொள்கிறார், அவர் சித்தம் கொள்கிறார். அவர் சித்தம் இல்லாம ஒரு தலைமை கூட எனக்கும் உங்களுக்கும் இல்லாது. அதைத்தானே அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளை அங்கே என்ன செய்யறார்? அந்த அந்த அதாவது இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அற்றுப்போச்சு. யாருக்கு? எல்லாருக்கும் அற்றுப்போய் அவ்வளவு இருள், 4 நாட்கள் சூரியனை சந்திரனை பார்க்காத இருள், அவ்வளவு கொந்தளிக்கிற கடலின் அலையின் இரைச்சல், அப்படியாக படகுகள் எல்லாம் பின்னணியை உடைந்து விட்டது. அப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்து விட்டது, கரையேற தெரியவில்லை. கேப்டன் நம்பினார் அந்த அதிபதி. ஆனால் பவுல் சொன்னதை அவர் நம்பவே இல்லை. ஆனால் நம்பாட்டாலும் தேவன் அவனுக்கு முன் குறித்தார், நீ ராஜனுக்கு முன்பா நிற்க வேண்டும். நான் உன்னை அலங்கரிச்சு உன்னை யாரு முன்னமா நிறுத்துவேன்? ராஜாக்கு முன்ன. நீ ராஜனுக்கு முன்பா, நீ பயப்படாது. அப்படி வாக்கு கொடுத்த அந்த முந்தைய இரவு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தில் அலங்காரத்தின் வெளிப்பாடே அங்கே பவுலடிகள் அங்கே என்ன செய்ய சொல்லுகிறார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. அது எந்த சூழ்நிலை மறந்தாலும், யாருக்கு வந்தாலும் ஒருத்தருக்கும் உயிர் சேதம் பிராண சேதம் வராது. அப்பச்சேதமே அன்றி பிராண சேதம் வராது. ஒரு தலைமையர் கூட உதிராது என்று சொல்லி தைரியம் கொடுத்து தான் வச்சிருந்த அந்த அப்பத்தை எல்லாம் என்ன செய்ய பகிர்ந்து கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தி அவருடைய சமாதானத்துக்குள்ளாய் நடத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகள். அப்ப அலங்காரத்தை பெற்றுக்கொண்டு அலங்கரிச்சு அங்கே பவுல் அடிகளாரை கொண்டு போய் ராஜனுக்கு முன்பாக நிறுத்துகிறார். ரோமராஜனுக்கு முன்பாக நிறுத்துகிறார். நான் எதுக்காக எப்படிப்பட்ட பின்னணியில இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், எப்படியா தேவனை நான் சந்தித்தேன், இன்றைக்கு அவருக்காக எவ்வளவுத்துக்கு நான் என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி ஒடுக்கி அடிச்சு சிறையில போட்டு ஐயோ அங்க என்ன செய்தேன்? உயிர்களை பறித்தேனோ அவ்வளவுக்கு அதிகமாய், எவ்வளவுத்துக்கு நான் கிறிஸ்தவரை ஒடுக்கி அவ்வளவுக்கு அதிகமாய் நான் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ண புறஜாதிகளுக்கு நான் என் தேவனை பற்றி சொல்லுகிற பாத்திரமாக என்னை வணைந்தார். அவருடைய வெளிச்சத்தின் ஒளி என்னை அலங்கரிச்சது. அந்த ஒளியின் வெளிச்சம் அலங்கரிச்சது. அந்த வெளிச்சத்தின் உண்மையை பெற்றுக்கொண்ட அலங்காரத்தை பெற்றுக்கொண்ட அந்த அலங்கார வெளிச்சத்தின் வார்த்தையின் பிரகாசிச்ச அந்த தன்மையை அங்கே அப்போஸ்தலன் பவுலடிகளார் ராஜனுக்கு முன்பாக, அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் எபிரியருக்கு எபிரியராயிருந்தார், பரிசேயனுக்கு பரிசேயனாயிருந்தார், ரோமருக்கு ரோமராயிருந்தார். எல்லாவற்றையும் அங்க அவர் கற்றுத் தெரிந்த ஒரு பெரியவராயிருந்தார் பவுலடிகளார் அப்போஸ்தலர். அப்ப பாருங்க அந்த அலங்காரம் எப்படியாக அலங்கரிச்சு ராஜனுக்கு முன்பாக நிற்க வைக்குதுன்னு பாத்தீங்களா? அப்ப இப்படி அவர் சவுலா இருந்தார், கிறிஸ்தவர்களை துன்புறுத்துற சவுலா இருந்தார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாற்றினது தேவனுடைய வெளிச்சம். அலங்கரிச்சு அலங்காரமாக்கித்தான் அவர் கொண்டு போய் நிறுத்துகிறார். வார்த்தையில தன்னுடைய நாமத்தை உயர்த்தும் மகிமையின் பாத்திரமாக விளங்கச் செய்தது அந்த அலங்காரம். இந்த வார்த்தையை இன்னும் அதிகமா உணர்த்தும்படியா ஒரு சிறிய கதை உங்களுக்கு சொல்லி நான் இந்த வார்த்தையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது
ஒரு புத்தக கண்காட்சி வைத்திருந்தார்களாம். ஒரு குறிப்பிட்ட பாடசாலையிலே அங்கே ஒரு புத்தக கண்காட்சி வைத்திருந்தார்கள். புத்தக கண்காட்சியில வைத்திருக்கும் போது அநேக பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான பலதரப்பட்ட கதைகள் அடங்கிய பலப்பட்ட, அதாவது சொல்ல போனா இந்த அதாவது கண்டுபிடிப்பாளர்களுடைய புத்தகங்கள், ஆராய்ச்சி புத்தகங்கள், அப்படி ஒவ்வொரு விதமான வகையான புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த புத்தக கண்காட்சியில வைத்திருந்தார்களாம். அங்கே ஒரு மாணவன் புத்தக கண்காட்சியிலே ஒரு புத்தகத்தை தூக்கினான். அதுதான் வேதாகம். அந்த வேதாக புஸ்தகத்தை கொண்டு போய் அவன் அந்த புத்தக கண்காட்சியிலே அந்த புத்தகங்கள் வைக்கிற இடத்திலேயே இவனும் வைத்தானாம். இந்த மாணவனும் வைத்தானாம். வைத்து விட்டு அவன் என்ன நடக்குது என்று சற்று தொலைவிலே நின்று பார்த்து கொண்டே இருக்கிறான். யார் இந்த புத்தகத்தை தொடுவார்கள், யார் இந்த புத்தகத்தை விரிப்பார்கள், யார் இந்த புத்தகத்தில் ஒரு எழுத்தையாவது படிப்பார் என்று ஆவலோடும் அந்த கண்காட்சிக்கு வந்த அவர்களை வரவேற்று அவன் உள்வாங்கிக் கொண்டு அந்த வாசலிலே பார்த்து கொண்டிருந்தானாம். அப்ப இவனுடைய அந்த வேதாமத்துக்கு எதிராக இவனுக்கு எதிராகவும் இந்த புத்தகத்தை வைக்க கூடாது என்று சொல்லி நினைச்ச இன்னொரு மாணவன் என்ன செய்து விட்டான்னு சொன்னார், எல்லா புத்தகத்தையும் அடுக்கி விட்டு இந்த வேதாக புஸ்தகத்தை தூக்கி மேல வைத்தான். மேல வைத்து போட்டு சொன்னான், என்ன சொல்ல போற இது கண்டு. அவன் சொன்னான், எல்லா புத்தகங்களையும் விட மேலான நாமம் உடையது, வல்லமை உள்ளவர், மேலானவர், அவர் ஒருவர் தான், இயேசுதான். அந்த இயேசு நாமம் அவர்தான் மேலான், அவர்தான் வல்லமை உள்ளது, அவர்தான் சர்வ வல்லவர். எல்லா புத்தகங்களும் அவருக்கு கீழே தான் இருக்கின்றது என்று சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்தான் அந்த மாணவன். அந்த எதிரான மாணவன் மீண்டுமாக அந்த புத்தகத்தை வேதாமத்தை எடுத்து என்ன செய்யறானாம், இடையிலே வைத்து விட்டானாம். அந்த வரிசையில் இருக்கிற அந்த புத்தகங்களுக்கு இடையிலே வைத்து விட்டானாம். அந்த இடையில வைத்தும் போது அந்த இடையில வைத்த போது அந்த மாணவன் சொன்னான, இப்ப என்ன சொல்ல போறேன்னு சொன்னேன். அந்த மாணவன் சொன்னானாம், என்ன சொன்னான் தெரியுமா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாக சரித்திரத்தையே பிரித்தது இந்த வேதாகம் தான் என்று சொன்னாண்டாம். அப்ப அந்த கண்காட்சியில் வந்தவர்கள் கரம் தட்டினார்களாம். அந்த எதிராயிருந்த மாணவன் மீண்டும் விடவில்லையா, என்ன செய்தானாம் சொன்னான், அந்த புத்தகத்தை எடுத்து கீழால வைத்து விட்டானாம், கீழே வைத்து விட்டானாம். இப்ப என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, எல்லாவற்றாலும் நிரப்பி எங்களை தாங்கி நிற்கிறது அவருடைய கரம் அல்லவா, இந்த கரம், இந்த வேதாம புத்தகம். எல்லாத்தையும் அவர் தான் தாங்குறார் இல்லையா, இந்த எல்லா புத்தகம் அவரை தாங்க முடியாது என்று சொல்லி விளக்கம் கொடுத்தார். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை ஆசீர்வாதத்தை என்ன செய்தார்களா, இந்த வார்த்தையை நாங்க வாசிக்க வேண்டும், இன்னும் வேதா புஸ்தகம் இருக்கான்னு சொல்லி அங்கே அநேகர் அந்த வேதாமத்தை வாங்கினார்களாம். அப்பொழுது மாணவன் சொன்னானா, நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார், அவர் நாமும் மகிமைப்படட்டும் என்று சொல்லிட்டு அவன் தன்னை தாழ்த்தி அவர் பெருகிட நான் சிறுகன்னு சொல்லி அவன் விடை பெற்றானாம். பார்த்தீங்களா, ஏன்னு சொன்னால் அலங்கரிச்ச மனுஷன் அந்த இடத்துல கத்தர் அலங்காரமான பொருளாய் அவனை நிறுத்தினார். வார்த்தையை கத்தர் கொடுத்தார், வார்த்தையானவர் மகிமைப்பட்டார். பிரியமானவர்களே, வார்த்தையானவர் தானே தேவன். எப்படியாக வார்த்தையை கொடுத்தார், எதிரான சூழ்ச்சிகளை முறியடிக்கும், எதிராக எழும்புற மனுஷர்கள் திட்டங்களை நிர்மூலமாக்கவும் தேவன் மகிமைப்படவும் எங்களை அலங்கரிச்சு அபிஷேக பாத்திரமாக என்னை உங்களை எங்க நிறுத்துறோ அங்கே அவர் மகிமைப்படும் பாத்திரமாக விளங்குவார். அவர் பேர்கள் நாசர்கள். கர்த்தராமற்றே மகிமைப்படுவதாக. கேட்ட வார்த்தைக்கு நாம அர்ப்பணித்து ஜெபிப்போம். அலங்கரிக்கிறது அவர் நம்ம இன்னும் அலங்கரிக்கட்டும், அவர் நாம மகிமைப்படட்டும் நமக்குள்ள. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, நீர் அலங்கரிக்கிற தேவன். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயிச்சா அது எங்களுக்கு நிலைப்படுத்தி அதை ஆசீர்வதித்து எங்கள் பாதைகளை வெளிச்சமாக்கி பிரகாசிக்க செய்கிற தேவன் நீங்க அப்பா. இந்த நாளின் ஜோபின் வாழ்க்கையில, யோசேப்பின் வாழ்க்கையில நீங்க கிரியை செய்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. அந்த கிரியைக்காக, அந்த அலங்காரத்துக்காக கோடி கோடி சோஸ்திரம். இதை கேட்டுக்கணும் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையும் நீங்க அலங்கரிச்சு கொண்டிருக்கிறீங்க, அலங்காரமாக்கி கொண்டிருக்கீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இதனால இந்த வார்த்தை இன்னும் எங்களை அலங்கரிக்கட்டும் அப்பா, இன்னும் எங்களை அலங்காரமாக்கட்டும். உடைய நாம எங்களுக்கு கூட மகிமைப்படட்டும்
பெருகட்டும். நீர் எவ்வளவு வேணும் பெருகணும் அப்பா. நான் சிறுகணும் ஆண்டவர். உட கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி செலுத்தி அடியாளையும் கேட்டுக்கிற ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். உட வெள்ள கருத்துக்குள்ள மீதியான வேலையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து தார், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எவங்கிருக்கிறேன் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.